புதுவை உலா நேயர்களுக்கு நண்பான வணக்கம். நான் உங்கள் கலால் விசு, புதுச்சேரியிலிருந்து. ஊடகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது சாதாரண துறை இல்லை. வலிமையுள்ள ஒரு சமூகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊடகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய நெருடல்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது. ஒரு ஊடகம் அப்படிங்கிறது என்ன? நாட்டில் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இது இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்குது, அப்படி நல்லது நடந்தாலும் அதை சொல்லணும், கெட்டது நடந்தாலும் அதை சொல்லணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நல்ல விஷயங்களை பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் கெட்ட விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அது மிக பரவலாக பேசப்படுகிறது. அதுதான் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு அதை பொய்யை உண்மையாக்குறாங்க. அதுவும் பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது மிகவும் கொச்சைத்தனமாக இந்த பெண்ணை இழிவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி அந்த ஹேமா கமிட்டி அதை பற்றி நடிகைகள் அப்படின்னு வரும்போது அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க. அதுவும் இந்த முக்தார்னு ஒருத்தர், காந்தராஜன் ஒருத்தர், ஒரு டாக்டராக, அதுக்கடுத்து நம்ம இருக்கவே இருக்கிறாரு பைல்வான். எவ்வளவுக்கு எவ்வளோ பெண்மையை கேவலப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ அது மாதிரி அசிங்கப்படுத்துகிறாரு. இது தேவையா? 2 பேரும் சம்மதித்து என்ன பண்ணிட்டாலும் அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் வலியுறுத்தல், கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது அதை சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியும், இல்லை நீ இதை செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள்லாம் யோக்கியமா? அன்றைக்கே பேசலை, இன்றைக்கே பேசுகிறீங்க. எப்பயோ ஒரு இடத்துல பேசித்தானே ஆகணும். அப்படி பேசும்போது நீ யோக்கியமா என்ற ஒரு கேள்விக்குறி பெண்களை நோக்கி மட்டும்தான் வைக்கப்படுகிறது. அந்த ஆண்கள்கிட்ட, கட்டாயப்படுத்துகிற ஆண்கள்கிட்ட வலிந்து நம்ம வற்புறுத்துகின்ற ஆண்கள்கிட்ட அந்த கேள்விகள் போகப்படுறதே கிடையாது. என்னங்க முறை இது? அந்த 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஐயோ, அந்த வீடியோவை பார்த்தா மனசு அப்படியே கொந்தளிச்சு போயிடுது. இவ்வளோத்துக்கும் அவர் பெரிய யோக்கிய மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாம், நானும் கூட அவங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சு, எனக்கும் விருப்பம் இருந்தது, அது மாதிரி நானும் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறார். இதை பார்க்குற அந்த குடும்பம், அவங்க குடும்பம் ஒன்று இருக்குல்ல, அந்த குடும்பம் என்ன நினைக்கும்? பெண்கள் அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி கடந்து அல்லாடுது பாருங்கள். அப்படி ஒரு அல்லாட வைக்கிறாங்க அந்த வார்த்தை. அதுக்கு எவ்வளோ அழகான அர்த்தம் இருந்ததோ இன்றைக்கு அது அனர்த்தமாகி கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஊடகத்துறைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதுதான் பேசலாம், இதுதான் பேசக்கூடாது. நாங்கள்லாம் பத்திரிகை நடத்தும்போது யாரையோ ஒருத்தரை பற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட என்னென்ன சிறப்பான குணங்கள் இருக்குது அதை பற்றி எழுதுவோம், பல பேர் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள்லாம் யோசித்தோம். பத்திரிகை துறை ஒரு பெருமை வாய்ந்த துறை அப்படின்னா தான் நாங்களாம் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி அது கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கண்ணாபின்னான்னு யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். அவ்வளவு கொச்சைத்தரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. நம்ம என்னமோ சொல்லுவாங்களே, மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சு துப்புன மாதிரி நம்ம மேலே தான் அது விழும். அது எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பெண் துணிஞ்சி ஒரு விஷயத்தை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அதில் அவள் எங்கேயோ ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்கிறாள். அதை தானே அவர் சொல்ல வரா. நீ யோக்கியமானு நீங்கள் எப்படி கேட்பீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு? தேவை அப்படின்னா அதை பற்றி அவங்க பேச போகிறதில்லை.
தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, என் மேலே வலிந்தது திணிக்கப்படுகிறது அப்படிங்கும்போது தான் அதை பற்றி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் பேசுகிற பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, அதுவும் இந்த முக்தார் இருக்கிறார் பாருங்கள், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அதில் வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறத பார்த்தா எல்லாரும் ஓங்கி அறையலாமா அப்படிங்கிறது தான் தோணுது. அந்த மாதிரியான கொச்சைத்தனமான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பரவலாக பார்க்கவும் படுது. நிறைய லைக் வந்து விழுது, ஆனால் வந்து நிறைய பேர் திட்டியும் அதில் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட சில வரைமுறைகள் யூடியூபுக்கும் விதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரசு, காவல்துறை இது எல்லாம் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். நன்றி.